நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் ஏன் என்ற விளக்க பொதுக்கூட்டத்தினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற ஈரோடை தெற்கு மண்டல ஒருங்கிணைப்பாளர் தம்பி மோகன் அவர்களே, முதல் நிலை தளபதிகளான தம்பி ஜவஹர்லா அவர்களே, தம்பி லோகி என்கிற பிரகாஷ் அவர்களே, அன்பு தம்பி பொதிகை சுந்தர் அவர்களே, பாசத்திற்குரிய என் தம்பி விஜய் வின்சென்ட் அவர்களே, அன்பிற்கினிய நாகராஜன் அவர்களே, தம்பி ஜோதிவேல் அவர்களே, என் அன்பு இளவல் செழியன் அவர்களே, தம்பி தமிழ் செல்வன் அவர்களே, என் அன்பு தம்பி பேரறிவாளன் அவர்களே, அன்பிற்கினிய தம்பி சந்திரகுமார் அவர்களே, மதிப்பிற்குரிய சீதா லட்சுமி அவர்களே, மதிப்பிற்குரிய மணிமேகலை அவர்களே, மதிப்பிற்குரிய சங்கீதா அவர்களே, வீரத்தமிழர் முன்னணியின் மாநில அமைப்பாளர் அன்பு தம்பி ஒட்டக்கூத்தன் அவர்களே, வீரத்தமிழர் முன்னணியினுடைய மாநில அமைப்பாளர் தம்பி செந்தில்நாதன் சேகுவேரா அவர்களே, திருப்பூர் மண்டல அமைப்பாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களே, அன்பிற்கினிய தம்பி மோகன் அவர்களே, தம்பி சிவக்குமார் அவர்களே, என் அன்பிற்கினிய வான்மதி வேல் அவர்களே, தம்பி ஜெகதீஷ் அவர்களே, அன்பிற்கினிய தம்பி செந்தில் முருகன் அவர்களே, தம்பி அருண் அவர்களே, மருத்துவ பாசறையினுடைய மதிப்புமிக்க தலைவர் அப்பா பாலசுப்பிரமணியம் அவர்களே, திருப்பூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தம்பி சண்முகம் அவர்களே, எழுச்சி உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற என் உயிர் தம்பிகளே, இளைஞர் பாசறையின் எழுச்சி மிகுந்த தளபதி தம்பி அறிவு செல்வன் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற மதிப்புமிக்க தலைவர் பெருமக்களே, எனது அன்பு தம்பிகளே, அருமை தளபதிகளே, பாதுகாப்பு பணியை பொறுப்புணர்வோடு செய்து கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளே, எங்கள் பேச்சுக்களை குறிப்பிடுத்திக் கொண்டிருக்கிற உளவுத்துறை அதிகாரிகளே, இந்த கூட்டம் எழுச்சியும் புரட்சியுமாக நடப்பதற்கு அரும்பாடாற்றிய என் அன்பிற்கினிய தம்பிகளே, உணர்வு எழுச்சியோடு ஒரு சேர இங்கு கூடி அமர்ந்திருக்கிற எப்போதும் நான் உயிருக்கு மேலாக நேசிக்கும் என் தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கம். அரை நூற்றாண்டு காலமாக யார் யாருக்கெல்லாம் வாக்கு செலுத்திய எனது அன்பு சொந்தங்கள், முதல் முறையாக அவர்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு இந்த மண்ணை மக்களை தங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற
வருங்கால தமிழ் தலைமுறை பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்த வேண்டிய ஒரு கால தேவை, ஒரு வரலாற்று கடமை உருவாகி இருக்கிறது. என் அன்பான மக்களே, உங்கள் முன்னால் நிற்கிற இந்த பிள்ளைகள் ஒரு அரசியல் கட்சியை தொடங்க வேண்டும், அதை கொண்டு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், அந்த அதிகாரத்தை கொண்டு பல லட்சம் கோடிகளை கொள்ளையடிக்க வேண்டும், சுரண்ட வேண்டும், கொள்ளையடித்த பணங்களை எல்லாம் பதுக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும், அதை தொடர்ச்சியாக பாதுகாக்க தொடர்ந்து பதவியிலே இருக்க வேண்டும், ஒவ்வொருவரும் 2-3 மனைவிகளை கட்டிக்கொள்ள வேண்டும், பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவிகளை பெற்றுத்தர வேண்டும் என்ற பெருங்கனவோடு இந்த வேலையை செய்ய வந்தவர்கள் அல்ல. ஆண்டாண்டு காலமாக உழைத்து எத்தனையோ உதவாக்கரைகளுக்கு கொடுத்துவிட்டு ஒருவேளை சோத்துக்கு கூட வழியில்லாத ஓல குடிசையிலே ஒடுங்கி கிடக்கிற ஏழை எளிய மக்களின் வாரிசுகள் தான் இந்த மேடையிலே அரசியல் செய்ய வந்து இருக்கிறோம். அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கு ஆட்டுகிற தொண்டுதான் என்கிறார் பெருந்தலைவர் காமராஜர். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றுகிற தொண்டு என்கிறார் என்னுயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அப்படி மக்களை வைத்து பிழைக்கிற அரசியல் தலைவர்களிடத்திலே எமது மக்களுக்காக உழைக்கிற பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம். இத்தனை கட்சிகள் இருக்கிற போது எதற்காக இந்த நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும்? வாக்குக்கு 500 ரூபாய், 1000 ரூபாய், மூக்குத்தி, தோடு, தொங்கட்டான், பிரியாணி பொட்டலம், மது இவையெல்லாம் இவர்கள் தருவார்களா என்றால் சத்தியமாக நாங்கள் தரப்போவதில்லை. தருவதற்கு கையில் ஒரு காலனா காசும் இல்லை. பிறகு எதற்காக இந்த அரசியல் செய்ய வந்தாய்? பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றுவதற்காகவே உங்கள் பிள்ளைகள் இந்த வேலையை செய்ய வந்தோம். பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்றால் அது பணநாயகமா ஜனநாயகமா என்ற கேள்வியை அறிவார்ந்த எனது இனத்தின் மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நமது உணர்ச்சி பாவலர் காசி ஆனந்தன் தான் ஒரு கவிதை வரிகளில் குறிப்பிடுகிறார், அன்று அரசாண்டவன் காசு வைத்திருந்தான், அது மன்னராட்சி. இன்று காசு வைத்திருந்தவன் அரசாள்கிறான், மக்களாட்சி. காசு வைத்திருப்பவன் தான் அரசாள முடியும் என்றால் அது எப்படி மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும்? அங்கு பணநாயகம் இருக்குமா ஜனநாயகம் இருக்குமா? எனவேதான் உங்கள் பிள்ளைகள் முடிவெடுத்தோம். பேரறிஞர் அண்ணா சொல்கிறார், எல்லோரும் இந்நாட்டின் மன்னர் என்று. எல்லோரும் இந்நாட்டின் மன்னர் என்றால் நானும் மன்னர், நீங்களும் மன்னர். ஆனால் கருணாநிதியும் அவர் மகனும் தான் மன்னராக இருப்பார்கள் என்றால் இது மக்களாட்சியா முடியாட்சியா மன்னராட்சியா? நேரு, அவர் மகள் இந்திரா காந்தி, பிறகு அவர் மகன் ராஜீவ் காந்தி, அப்புறம் அவர் மனைவி, அப்புறம் அவர் மகன் ராகுல் காந்தி. இந்த கட்சி நாட்டுக்கானதா வீட்டுக்கானதா? விஜயகாந்த் அவர் கட்சியின் தலைவர், மனைவி மகளிர் அணி தலைவி, மைத்துனர் இளைஞர் அணி செயலாளர். அந்த கட்சி நாட்டுக்கானதா வீட்டுக்கானதா? திமுக கலைஞர் அவர் அப்பா தலைவர், மகன் பொருளாளர், இளைஞர் அணி செயலாளர், ஒருவருக்கே கட்சியில் 2 பெரும் பதவிகள், மகள் மகளிர் அணி. அந்த கட்சி நாட்டுக்கானதா வீட்டுக்கானதா? அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே கட்சிகள் மக்களுக்கு சேவை செய்கிற அரசியலை முன்னெடுப்பதில்லை. அது தனியார் நிறுவனம் போல உருமாறிக்கொண்டிருக்கிறது. வாக்கை எதற்காக வாக்கை பறிக்க பணத்தை கொடுக்கிறார்கள்? ஒரு தனியார் முதலாளி எப்படி ஒரு தொழிலில் முதலீடு செய்வானோ அப்படி இந்த கட்சிகள் முதலீடு செய்கிறது. மக்களிடத்தில் இருக்கிற நேர்மையை முதலில் பறிக்கிறது. மக்களிடத்திலே நேர்மை இருந்தால் அவன் கேள்வி கேட்பான். நீங்கள் போன முறை கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை என்று கேட்பீர்கள். அதை கேட்பதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கக்கூடாது, நேர்மை இருக்கக்கூடாது. அதற்கு என்ன வழி? நான் அடித்த கொள்ளையில் உங்களுக்கு பங்கு கொடுப்பது. ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் என்று கொடுத்து விட்டால் நீங்கள் காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவீர்கள். நான்
சாலையை சரியாக போட்டு தராத போது தெருவில் வந்தால் என்னை சட்டை பிடித்து கேள்வி கேட்க முடியாது. நீ ஏன் ரோட்டை போட்டு தரவில்லை என்றால் அவன் உடனே கேட்பான், நீ நோட்டை வாங்காமல் ஓட்டை போட்டியா என்று கேட்பான். இவர்கள் செய்த கொடுமையில், இவர்கள் செய்த துரோகத்தில் மிக முதன்மையான துரோகம் எனது மக்களிடத்தில் இருந்த உண்மையையும் நேர்மையையும் சாகடித்ததுதான். எனவே ஒரு முதலாளி என்பவன் தன் லாப தேவைக்கு வருவானா, மக்களின் சேவைக்கு வருவானா என்பதை அறிவார்ந்த எனது இனத்தின் மக்கள் சிந்தித்து பார்க்கணும். எப்படி எதற்காக பணத்தை கொடுக்கிறார்கள்? ஒரு தொகுதிக்கு 50 கோடி, ஏன் 500 கோடியை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற நம்பிக்கை. அப்படி என்றால் இது அரசியல் என்பது மக்களுக்கான சேவையாக இருக்கிறதா, தனிப்பட்ட ஒருவரின் லாப தேவைக்காக இருக்கிறதா என்பதை எனது மக்கள், இளைய தலைமுறை பிள்ளைகள் சிந்தித்து பார்க்கணும். எனவே இந்த பணம் வைத்திருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை ஒழிக்கணும். எவன் இந்த மண்ணையும் மக்களையும் தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறானோ அவனிடத்தில் அதிகாரத்தை கொடுக்கணும். எனவேதான் உங்கள் பிள்ளைகள் இந்த முழக்கத்தை முன்வைத்தோம். என் அன்பு மக்களே, பணநாயகத்தை ஒழிப்போம், மாண்புமிக்க ஜனநாயகத்தை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். மாண்புமிக்க ஜனநாயகத்தை காப்பதற்கு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தாருங்கள். தீய ஆட்சி முறை ஒழிய தூய ஆட்சி முறை மலர. தீய ஆட்சி முறைனா என்ன? 50 ஆண்டுகளா இந்த நிலத்தில் நடக்கிற ஆட்சி தீய ஆட்சி, தன் நலம் சார்ந்த கொடுமையான சர்வாதிகார ஆட்சி. அவங்களுக்கு என்ன நினைக்குதோ செய்யலாம், அவங்களுக்கு என்ன தோணுதோ செய்வாங்க. இந்த வீடை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குதுன்னா இந்த வீட்டை எழுதி கொடுக்கலைன்னா அவனுக்கு கொலை செய்வாங்க, அவனையே தற்கொலை செய்ய வைப்பாங்க, அவன் மேல வழக்க போட்டு ஆயுள் முழுக்க சிறையில் போடுவாங்க. என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்? அதிகார திமிர். சாகல விஷ்ணு பிரியா சாகல, குமாரசாமி சாகல, நேர்மையான அதிகாரிகள் தற்கொலை செய்கிறார்கள். திராவிட ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சாதிக் சாகல, அண்ணா நகர் ரமேஷ் சாகல. மிரட்டல், நீயா சாகரியா நானா கொல்லவா, அவன் செத்துறான். இது தன் நலம் சார்ந்த கொடுமையான சர்வாதிகார ஆட்சி. அதாங்க மக்களின் உழைப்பை சுரண்டி சுரண்டி வளங்களையும் நிலங்களையும் சுரண்டி சுரண்டி கொளுத்து பல லட்சம் கோடிகளை பதுக்கியும் ஒதுக்கியும் வச்சு வாழ்கிற வாழ்க்கை. அதை பாதுகாக்க கடைசி வரை பதவியிலே இருப்பது. பாருங்க, 94 வயசாக போகுது, இப்பவும் முதலமைச்சராகணும்னு ஆசைப்படுறாரு. அது காரணம் என்ன? மக்களுக்கு சேவை செய்வா இல்ல. அவ்வளவு இரக்கம் கெட்டவர்களா நீங்கள்? அவ்வளவு நன்றி கெட்டவர்களா? 94 வயதில் ஒருவர் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு உங்களால முடியாதா? உங்களால முடியாதா? அது செய்ய முடியாதா? பாருங்க, ஒரு குடும்பம் எவ்வளவு பாடுபடுது பாருங்க. ஐயா ஸ்டாலின் கால் கெடுக்க நடக்கிறார். யாருக்காக? உங்களுக்காக. உங்களுக்கு நன்றி இல்ல, நன்றி இல்ல. எத்தனை காலத்துக்கு ஒரு குடும்பம் உங்களுக்கு பாடுபடும்? அவ்வளவு இரக்கமற்றவர்களா தமிழர்கள்? அவ்வளவு நன்றி கெட்டவர்களா தமிழர்கள்? எவ்வளவு காலம்? ஐயா போதுமையா, ரொம்ப காலமா நீங்க பாடுபட்டிய, நீங்க ஆணிய புடுங்கினது போதுமையா, விடுங்க, நாங்க புடுங்கிக்கிறோம். எவ்வளவு காலத்துக்கு? அம்மையார் ஜெயலலிதா, என் தம்பி சொன்னான் பேசும்போது, அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக நிற்கிறார். ஐயா ஜெயலலிதா முதலமைச்சராக நிக்கல, 2 பேரும் நிக்கல, உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2 பேருமே நிக்கல, நிக்க முடியல. இவ்வளவு தள்ளாத வயதில் இந்த தமிழ் இனத்திற்கு உழைக்க வேண்டிய தேவை என்ன வருது? இவனுக்கு அறிவு தெளிவில்லை, அரசியல் புரிதல் இல்லை, இந்த மண்ணை மக்களையும் நேசிக்கிற உணர்வில்லை, இவனுக்கு அறிவாற்றல் இல்லையா? இத்தனை கோடி தமிழ் தேசிய மக்களில் இந்த மண்ணை நேசித்து இந்த மண்ணிற்கு தலைமையேற்க ஒருவனுக்கு கூடவா தகுதி இல்லாம போயிட்டது? இத்தனை கோடி தமிழ் அல்ல, 12 கோடிக்கு மேலான நிறைந்து வாழ்கிற தமிழ் தேசியனத்தில் அறிவு, ஆற்றல், வீரம், மானம், கொடை, கருணை எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிற தமிழ் தேசியனத்தில் ஒருவனுக்கு கூட வாடா தகுதி வரல. இத்தனை கோடி மக்கள் நிறைந்து வாழ்கிற இந்த நாட்டுக்குள் இல்லாத முதலமைச்சர் கருணாநிதி வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாரா? அப்படியா? இதை மாற்றணும். இந்த சர்வாதிகார போக்கு. கருணாநிதியை விட்டா வேற வழி இல்லை ஜெயலலிதா, ஜெயலலிதாவை விட்டா வேற வழி இல்லை கருணாநிதி, 2 பேரையும் விட்டா இந்த உங்க பிள்ளைகள் நிற்கிறோம்.
வழியே இல்லை என்று சொல்வது அவமானமாக இல்லையா? வழியே இல்லைன்னு ஒரு அவமானகரமா இல்ல? அது வெக்கமா இல்ல? என்ன வழி இல்ல? ஏன் வழி இல்ல? ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்றான், நீ நடந்து போற பாதையில் உனக்கு எந்த இடையூறும் இல்லையா? அது நீ செல்ல வேண்டிய பாதை இல்ல, வேற எவனோ சென்ற பாதை. திரும்பி வா. நீ செல்லுகிற பாதையில் இடையூறு இருக்கணும்டா, தடை இருக்கணும்டா, அதான்டா சரியான பாதைங்கிறான். உங்கள் பிள்ளைகள் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து சந்திக்கிற இடையூறுகள், அச்சுறுத்தல்கள், தடை ஏராளம் ஏராளம். முடிவு செய்தோம், இதான் சரியான பாதை. என் போன்ற பிள்ளைகளுக்குள் உயிராக, உணர்வாக, அறிவாக, ஆற்றலாக, மானமாக, வீரமாக, அனைத்துமாகவும் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிற என் உயிர் அண்ணன், என் அன்பு தலைவன் மேதகுவே பிரபாகரன் எங்களுக்கு போதிக்கிறான். என் அன்பு மக்களே, பாதையை தேடாதே, உருவாக்கு என்கிறான். பாதையை தேடாதடா, உருவாக்கு. வழியே இல்லை என்று சொல்லாதே, நீயே வழியாக மாறு. எவ்வளவு தூர பயணமானாலும் ஒரு காலடி தடத்தில் இருந்தால் தொடங்கியாக வேண்டும் தம்பி, தொடங்கு. எவனோ ஒருத்தன் பாதையை போய் தேடிட்டு இருக்காத, தொடங்கடா. முடிவு செய்தோம், நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்று. இந்திய தேசிய கட்சி காங்கிரஸ் விட்டா பாரதிய ஜனதா, பாரதிய ஜனதா விட்டா காங்கிரஸ். இவன் ரெண்டு பேரையும் ஒழிச்சாத்தான் நாடு உருப்படும். இவனுக்கு என்ன கொள்கை? இந்த காங்கிரஸுக்கு என்ன பொருளாதார கொள்கை? அவனுக்கு என்ன கல்வி கொள்கை? அவனுக்கு என்ன நீர் மேலாண்மை? அவனுக்கு என்ன வெளியுறவு? அவனுக்கு என்ன பாதுகாப்பு? ஒரே அளவுதான் பாரதிய ஜனதாவுக்கு. அதே கல்வி கொள்கை, அதே பொருளாதார கொள்கை, அதே வெளியுறவு கொள்கை, அதே பாதுகாப்பு கொள்கை. என்ன இருக்குது? ரெண்டு பேருக்கும் ஒரே கொள்கை, இந்தியாவை சீக்கிரம் வித்துட்டு யாருக்கெல்லாம் கட்டுறது தானே கொள்கை. இந்த ரெண்டு பேரையும் ஒழிக்கணும். இந்தியா இந்தியா, என் தேசம் என் தேசம்னு கொரிய முதலாளிக்கும், ஜப்பான் முதலாளிக்கும், ரஷ்யா முதலாளிக்கும், சீன முதலாளிக்கும், அமெரிக்க முதலாளிக்கும் ஏலம் போட்டு வித்து கொண்டிருக்கிற புரோக்கர்கள் இந்த நாட்டை ஆளுகிற பிரதம அமைச்சர்கள். இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி அமெரிக்காவிலிருந்து பேசுகிறார். இந்தியா முதலீட்டாளர்களின் சொர்க்க பூமி. நாங்க சொல்றோம், நாட்டு மக்களுக்குத்தான் அது நரக பூமி என்று. முதலீட்டாளர்களுக்கு சொர்க்க பூமி எப்படி? தடையற்ற மின்சாரம், நிலத்தடி நீர் எவ்வளவு வேண்டுமானாலும், விளை நிலங்கள் ஏராளம் ஏராளம் எடுத்துக்கொள்ளலாம். உரிய தொகை தர வேண்டியதில்லை, இழப்பீடு. விவசாயி அவன் இருந்தா என்ன, செத்தா என்ன, அவன் வாழ்ந்தா என்ன, நாசமா போனால் என்ன. உற்பத்தி வரி கிடையாது, சாலை வரி கிடையாது, ஏற்றுமதி வரி கிடையாது, இறக்குமதி வரி கிடையாது. மனித உழைப்பு மலிவாக இருக்கிறது. இங்கே இருக்கிற இளைஞன் அமெரிக்காவுக்கு போனால் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். அவனை இங்க வந்து தொழில் தொடங்கினால் 20,000 போதும். அடிமை. இவன் உழைப்பை சுரண்டி சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பெருக்கி லாபத்தை பல ஆயிரம் கோடியில் நீ கொண்டு போ, எனக்கு சம்பளத்தை மட்டும் கொடு, சாப்பிட்டு சாகிறேன். இதான் வளர்ச்சி, டெவலப். முதலீட்டாளர்களின் சொர்க்க பூமி. வெள்ளக்கார இங்கிலாந்திலிருந்து வர்த்தகம் செய்ய வந்தான் கப்பல்ல. எங்க வந்தான்? இந்தியாவுக்கு வந்தான், வரல. அவன் வரும்போது இந்தியாவே இல்லை. கொச்சினுக்கு வந்தான், கல்கத்தாவுக்கு வந்தான், எங்கெங்க துறைமுகம் இருக்கோ அங்க வந்தான். மிளகு வாங்க வந்தான். நம்மகிட்ட மிளகா இல்லை, அது இத்தாலியிலிருந்து ஏதோ வந்ததுன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து மிளகு தான். அந்த மிளகை வாங்க வந்தான். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாங்கிறான். அவ்வளவு மூலிகை குணம் கொண்டது, மருத்துவ குணம் கொண்டது மிளகு. பகைவன் வீட்டில் சாப்பிடலாம் என்ன? விஷத்தே உன் சோத்துல வச்சாலும் 10 மிளகை சாப்பிட்டா முடிச்சிருன்றான், உன்னை காப்பாத்திருன்றான். அவ்வளவு பெரிய மருத்துவ குணம் கொண்ட மிளகு உன்னுடைய உணவு பொருள். அதை வாங்கி விற்க வந்தான், நாட்டையே அடிமைப்படுத்தினான். ஒருத்தன் வர்த்தகம் செய்ய வந்து பல ஆண்டுகள் நீ அடிமைப்பட்டு கிடந்த. இப்ப உலகம் பூரா கூப்பிடுறான். கப்பல்ல வர்த்தகம் செய்ய வந்தன அடிச்சு வச்சுட்டு வானூர்தியில வர்த்தகம் செய்யறவன வா வான்னு சிவப்பு கம்பளை விரிச்சு வரவேற்கிறான். இதுக்கு பேர் என்ன? தனியார் மயம், தாராளமயம், உலகமயம். இது நாட்டின் பொருளாதார கொள்கை. இந்தியா இப்போது விற்பனைக்கு வந்திருக்கிறத நண்பு மக்களே, காசு இருந்தால் யாராவது வாங்கி போடுங்கள். மன்மோகன் சிங்கே சொல்றாரு, நரேந்திர மோடி என்னை வர சிறந்த வியாபாரி என்று. உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அவர் பேசிய பேச்சு இருக்கு. இந்த ஆளு சரியா பேச மாட்டார், எல்லாரும் வந்து வாங்கிட்டு போனா இவர் நல்லா வேற பேசுவார், போய் போய் விற்கிறார்.
அவர் போடுற எல்லா திட்டங்களையும் இந்தியா இருக்கு. கிளீன் இந்தியா, மேக் இன் இந்தியா, எல்லா இந்தியாவிலையும் திட்டம் இருக்கு. ஆனா இவர் இந்தியாவில் இருக்கிறது இல்ல. எங்கே போய் கொண்டிருக்கிறதுங்கிற நினைச்சீங்கன்னா தூக்கம் வராது, தூக்கம் வராது. அப்ப என்ன செய்யுது? இந்த தீய ஆட்சி முறைகளை ஒழிக்கணும். என்ன இருக்குது? எங்க ஏதாவது சரியா இருக்கா? ஊழல் லஞ்சம் இல்லாத நிர்வாகம் இருக்கா அந்த நாட்டில்? ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளரா 25 லட்சம் கொடு, 30 லட்சம் கொடு, அப்பதான் உனக்கு வேலை. பேருந்து ஓட்டுனரா 10 லட்சம், பேருந்து நடத்தினரா 8 லட்சம். அரசே ஏலம் விடுது, அரசு ஏலம் விடுது. பணியிட மாற்றமா? கர்ப்பிணி பெண்ணு, அம்மா ஐயா எனக்கு கர்ப்பமா இருக்கேன், என் வயதான தாய் தந்தையர் இங்க இருக்காங்க, கணவர் அங்க இருக்காரு, என்னை தயவு செய்து எங்க ஊர்ல அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு காலி இடம் இருக்கு, என்னை பணிமாற்றம் செஞ்சிருங்க ஐயான்னா 20 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு. இது நாடாடா? இது நாடா? லஞ்சமும் ஊழலும் தேசியமயமாக்கப்பட்ட தேசம். அதில் வாழுகிற பிள்ளைகள் நாம் எத்தனை காலத்திற்கு புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு நிற்பது? இதை யார் ஒழிப்பது? யார் சரி செய்வது? இதை நீங்கள் செய்யாமல், நான் செய்யாமல் வேறு யார் செய்வார்? வானத்திலிருந்து எவரும் ஒருவர் ரட்சிக்க வருவாரா? வரமாட்டார். முடிவு செய்தோம், உங்கள் வயிற்று பிள்ளைகள் நாங்கள் வந்தோம் மாற்றுவது என்று. எனவேதான் நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று. தீய ஆட்சி முறை ஒழிய தூய ஆட்சி முறை மலர நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு தாருங்கள் என் மக்களே என்று கேட்டு வந்திருக்கோம். என்ன கேட்கிறான்? சீமா நீ 234 தொகுதியிலும் போட்டி போடுறியாமே? ஆமா போடுறேன். அவ்வளவுதானே இருக்கு தமிழ்நாட்டில், இருந்தா இன்னும் கொஞ்சம் கூட போடுவேன். எப்படி உங்களுக்கு என்ன? காசு இருந்தா தான் போட்டி போடணுங்கிற நிலைமை என்கிட்ட இல்ல. காசு இல்ல, துணிஞ்சு போடுறேன். வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரும் என் முயற்சி. போய்கிட்டே இருக்கு. தோற்றா யாருக்கிட்ட தோப்பேன்? எங்க ஆத்தாப்பான்ட்ட, பெரிய பிஞ்சு தப்பேன், மாமன் சண்டை தோக்கடிப்பேன், தோத்து போவேன். ஒரு நாள் தோக்கடிப்பான், ஒரு நாள் அவனே தோல் ஒதுக்கிட்டு கொண்டாடுவான். இது ரெண்டும் நடக்கும். கருணாநிதி ஜெயலலிதாவுக்கே வாக்கு போட்டேன், விஜயகாந்துக்கே போட்டான், எங்களுக்கு போட மாட்டானா? அவனுக்கு தெரியாதா? எங்களை விட இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற பிள்ளைகள் இனிமேல் எவனாவது பிறந்து வந்தாத்தான். இதுவரை இல்லை, இதுவரை இல்லை. நான் கேட்கிறேன், திமுக ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போகிறது கேட்போமே. அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராகி மறுபடியும் என்ன செய்ய போகிறார் கேட்போமே. 50 ஆண்டுகளாக இந்த கட்சிகள் ஆட்சிகள் செய்யாத ஒன்றை இனி வருகிற 5 ஆண்டுகளில் தான் செய்ய போகிறார்களா என் மக்களே? அதை நாம் நம்பிக்கொண்டு தெரியவா? யோசித்து பாருங்க. ஊழலை ஒழிப்பாரா ஐயா கலைஞர்? ஒழிப்பேன். அப்ப வந்தபோது 5 முறை வந்தபோது ஏன் ஒழிக்கல? ஊழலை உற்பத்தி செய்தது யாரு? மதுக்கடைகளை மூடுவோம் என்கிற திறந்தது யாரு? திறந்தது யாரு? யார்? அம்மையார் ஜெயலலிதா ஊழலை ஒழிக்க போறாரா? இல்ல மதுக்கடைகளை மூட போறாங்களா? நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஐயா கலைஞர் முன்னாள் முதலமைச்சர், அம்மையார் ஜெயலலிதா இன்னாள் முதலமைச்சர்னு. அவர் முன்னாள் சாராய வியாபாரி, இவர் இன்னாள் சாராய வியாபாரி. இந்த நாட்டில் படிக்காத ஒருத்தன் தனக்கு கிடைக்காத கல்வி தன் மண்ணின் பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்தார். அதில் படித்த பிள்ளைகள் தான் உங்கள் முன்னால் நிற்கிற பிள்ளைகள். எனக்கு பாடம் நடத்திய ஆசிய பெருமக்கள், இந்த மண்ணின் மகத்தான பெருமகனாக இருந்த எங்கள் ஐயா அப்துல் கலாம் என்கிற பெருமகன், பெருந்தலைவர் காமராஜர் என்ற எளிய மகன் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளைகள். அவன் பலாயிரக்கணக்கில் பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்தான். இவர்கள் பலாயிரக்கணக்கில் மதுக்கடைகளை திறந்து எங்களை குடிக்க வைத்தார்கள். 44 ஆண்டுகளாக குடிக்கிறோம். இவர்களுடைய சமூக பொறுப்பு, இவர்கள் இந்த மண்ணின் மக்களின் மீது வைத்திருக்க அக்கறை என்னது? மது போத்தலில் மது வீட்டுக்கு, நாட்டுக்கு, உயிருக்கு கேடு எழுதி வைத்ததோடு அவர்கள் பொறுப்பு கடமை முடிந்து விட்டது. எந்த குடிகாரன் வாங்கி பார்த்துட்டு குடிக்கிறேன்? மது உடலுக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடாமடா, அப்படி பார்த்துட்டு குடிக்கிறானா? சரி, மது வீட்டுக்கும் உடலுக்கும் கேடு, நாட்டுக்கு என்ன கேடு? அளவாதான் 2500 கோடி லாபம் வருதே, அதுக்கு என்ன கேடு? அப்ப நாட்டுக்கு கேடான மதுவை நாடு விக்குதா? குடியை கெடுக்கும் என்று எழுதி வச்சுக்கிறதே, அப்ப அரசே குடிமக்களின் குடியை கெடுக்குதா? குடியை கெடுக்கிற அரசு இந்த நாட்டிற்கு தேவையா? தன் மக்களின் குடியை அழிக்கிற அரசு தேவையா தேவையில்லையா? அதை முடிவெடுக்க வேண்டாமா?
திரைப்படங்களில் சிகரெட்டு பிடிக்கும் போது, புகைக்கும் போது, மது குடிக்கும் போது புகை புற்றுநோய் வரும், புகை ஒரு உயிர் கொல்லி, புகை குடித்தால் மரணம் வரும், மது குடித்தால் உடல்நலக்கு கேடு என்று பக்கத்தில் ஒரு எழுத்து போட்டு விட்டால் சமூக பொறுப்பு முடிந்து விட்டதா? எப்படி? எல்லாம் அறிவிப்பு. வீட்டுக்கு வீடு தண்ணீரை சேமியுங்கள், மழை நீரை சேமியுங்கள். வீட்டுக்கு வீடு நாங்க சேமிக்கிறோம், நாட்டில் நீங்க எவ்வளவு சேமிக்கிறீங்க? அதுக்கு பதில் இல்லை. மருத்துவர்கிட்ட போனா 6 லிட்டர் தண்ணி குடிங்கிறான், அமைச்சர் காலையில பத்திரிக்கை போறா 1/2 லிட்டர் குடிங்கிறான். யார் சொல்றத கேட்கறது? யார் சொல்றத கேட்கறது? நீரை சேமியுங்கள், நாங்க சேமிக்கிறோம், நீங்க உறிஞ்சி வித்துட்டு போங்க. என்னடா நாடுது? என்ன நாடுது? இலவசமாக இருக்கிறது இந்த தேசத்தில். தண்ணீர் 10 ரூபாய், 30 ரூபாய்க்கு விற்கிற மடிக்கணினியை இலவசமாக தருகிற அம்மையார் ஜெயலலிதா அரசு தவிச்ச வாய்க்கு தண்ணீரை 10 ரூபாய்க்கு விற்கிறது. ஏன்? அரும்பாடுபட்டு நாங்க உழைத்துக் கொண்டு வருகிற அந்த வேளாண் பொருளை, நெல்லை, அரிசியை இலவசமாக கொடுக்குது. என் ஆத்தா அளப்பன் வேளாண் பெருங்குடி மக்களின் உழைப்பை மதிப்பில்லைங்குது, அது இலவசங்குது. 1 கிலோ அரிசி இலவசம், 1 கிலோ மணலை இலவசமா தர முடியுமா உங்களால்? அப்போ என்ன ஆட்சி முறை? இந்த 2 கட்சிகளின் ஆட்சி முறை. ஆட்சிக்கு வந்த போது சாலையை போடுறேன்னு தோன்றும், 4 ஆண்டுகள் அப்படியே வச்சிருக்கோம், தோன்ற இடத்துல அப்படியே குழியாவே இருக்கும். தேர்தல் வரப்போது மூடும். என்ன பாரு போய் 2 கட்சியும் அதே தான் செய்யும். இப்ப தொடர்ச்சியா சட்டசபை கூட்டம் நடந்துச்சு. அம்மையார் ஜெயலலிதா உட்கார்ந்துட்டு மகளிர் சுய உதவி குழுக்கு 15 கோடியில் அலைபேசி வாங்கி கொடுப்போம். ஏன் வந்தவொன்ன கொடுத்திருந்தான்னு? ஏன் 4 மாசத்துல தேர்தல் வரப்போது கொடுக்குறீங்க? தென் மாவட்டங்களில் பல் மருத்துவமனை தொடங்குவோம். ஏன் தமிழனுக்கு பல்லு மட்டும்தான் இருக்கு, அதையும் பிடுங்கி விட்டோம்னா பிரச்சனை இல்லை, அதை பிடுங்கி விட்டுருவோம். எல்லா அறிவிப்பும் அது ஏன் இந்த கடைசி 4 மாசத்துல ஆட்சி முடிய போற நேரத்திலே வருது? ஏன்? வெற்ற அறிவிப்பு, இனிப்பான வார்த்தைகள், பசப்பு வார்த்தைகள். இது எப்ப நிறைவேறும்? நான் மறுபடியும் முதலமைச்சர் ஆனா நீங்க ஆக வேணா, நிறைவேற்ற வேணாம். எல்லாமே ஏமாற்று. இந்த திராவிடம் என்பதே, திராவிட முன்னேற்றம் என்பதே திருடர்கள் முன்னேற்றம். திமுக திருடர் முன்னேற்ற கழகம், அது வளர்ச்சி கொண்டு திகார் முன்னேற்ற கழகமா மாறிடுச்சு. இது அதிமுக அனைத்து இந்திய திருடர்கள் முன்னேற்ற கழகம். அது பெரிய அளவுக்கு வளர்ச்சி, பெரிய கட்சி. எல்லாம் அமைச்சர்னா கப்பம் வசூலிச்சு கொடுக்கணும், சரியா வசூலிச்சு கொடுக்கணும். காலையில மந்திரி, சாயந்தரம் எந்திரி. திமுகவுக்கு அதிமுகவுக்கு என்னடா பெரிய வித்தியாசம்னு கேட்கிறான். நிறைய பாராட்டு விழா நடந்தா திமுக, அதிகமா பதவியேற்பு விழா நடந்தா அதிமுக. சொல்றான், என்ன மாற்று வச்சிருக்க? அங்கேயும் இருட்டு, இங்கேயும் இருட்டு, அங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு, அங்கேயும் கொலை, இங்கேயும் கொலை, அங்கேயும் கொள்ள, இங்கேயும் கொள்ள, அங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம், அங்க வேட்டி, இங்க சேலை, அம்பிடுத்தேன். வேற என்ன மாற்று இருக்குது? ஒண்ணு இல்லை. அது ஆம்பளை, அது பொம்பளை, விழுத. அப்ப ஆள் மாறுது, ஆட்சி மாறல. அப்ப என்ன முடிவெடுக்க வேண்டியது இருக்கு? நமக்கு வேண்டியது ஆட்சி மாற்றம் அல்ல, அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம் நமக்கு தேவைப்படுது. வேற அரசியல் செய்யணும், வேற அரசியல் செய்யணும். இந்த ஊழல் லஞ்சம் இல்லாத நிர்வாகத்தை கொண்டு வரும். அதுக்கு எப்படி செய்வ, எப்படி கொண்டு வருவாங்க? எல்லா மாவட்ட ஆட்சியாளரும் சகாயம் மாதிரி போட்டா தானா ஊழல் ஒழிஞ்சிட்டு போகுது. இந்த மண்ணை மக்களை உண்மையாக நேசிக்கிற காவல்துறை உயர் அதிகாரிகளை போட்டா முடிஞ்சிட்டு போகுது. பச்சை தண்ணி மாணிக்கம்னு ஒருத்தர் இருந்தார்ல, பச்சை தண்ணி கூட வேற ஒருத்தண்ட வாங்கி குடிச்சிடக்கூடாதுன்னு வீட்டிலேயே எடுத்துட்டு போய் குடிச்ச ஒரு நேர்மையான அதிகாரி இருக்கார்ல. சகாயம் போல எல்லா மாவட்ட ஆட்சியாளரையும் போட்டா முடிஞ்சிருது. லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்துன்னு எழுதி வைக்கிறான்ல, அப்படி ஒரு நேர்மையான அதிகாரி இல்லையா? இருக்கிறான். ஆனா அவரிடத்தில் நிர்வாகத்தை கொடுக்கிறது இல்லை, அதான் பிரச்சனை. எதற்காக உங்க பிள்ளைகள் வாக்கு கேட்கிறோம்? வலிமையற்ற எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை கொடுத்து ஒரு வலிமையான அரசியல் சக்தியாக எங்களை மாற்றுங்கள் என்றுதான் கேட்டு வந்திருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி தேர்தல் நின்று
வெல்லுமா, அது ஜெயிக்குமா, அதெல்லாம் நாங்க பார்க்கல. இந்த அரசியல் தேவையா தேவையில்லையா? இது காலத்தின் தேவை, வரலாற்று கடமை. அதனால் இந்த அரசியலை உங்கள் பிள்ளைகள் செய்யும். இன்னைக்கு ஈரோடு, திருப்பூர் இந்த மாவட்டங்களில் எல்லாம் நெசவு தொழில், வேளாண் தொழில் எல்லாமே நசுங்கி நாசமாய் போய்விட்டது. வேளாண்மை செய்ய முடியல, நீர்வளம் இல்லை, எல்லா ஆறுகளும் சாயக்கழிவால் நாசமாய் போய்விட்டது. இருந்த ஆறுகள் எல்லாம் எல்லா மணலையும் அள்ளி கொண்டு போய் வித்து விட்டார்கள். ஆற்று மணல் கொள்ளை போகிறது, எல்லோருக்கும் தெரிகிறது. எவரால் தடுக்க முடிகிறது? யார் கொள்ளையடிக்கிறது? ஆற்று மணலை அள்ளி கொண்டு விற்பது யார்? அரசு. அரசு அள்ளி கொண்டு போய் விற்குது. அரசுக்கு தெரியாமல் தனியார் முதலாளி எடுத்துக்கொண்டு போறாரா? பிஆர் பழனிசாமி கல்குவாரி அந்த கிரானைட் கற்களை வெட்டி ஏத்திட்டாருங்கிறாங்க. இந்த காலையில தான் கடப்பாறை மண் வெட்டி எடுத்துட்டு போனாரா? கையோட பிடிச்சிட்டேல. 25 ஆண்டுகளாக அவர் வெட்டி ஏத்துறார். இந்த நாட்டின் சிறந்த குடிமகனாக குடியரசுத் தலைவர் கையால 7 முறை விருது வாங்கியிருக்கார். 7 முறை சிறந்த குடிமகன் விருது. யார்? இவர்கள் குற்றவாளி என்று சிறைப்படுத்தி வச்சிருந்த அந்த பிஆர் பழனிசாமி. காரணம் என்ன? நிறைய அந்நிய செலவாணிகளை இந்த நாட்டிற்கு ஈட்டி கொடுத்தார். ஏற்றுமதியின் மூலம், இறக்குமதியின் மூலம் தான் அவருக்கு அந்த விருதை கொடுத்தாங்க. சிறந்த குடிமகன் விருது. அப்ப சிறந்த குடிமகன் எப்படி திடீர்னு குற்றவாளி ஆயிட்டாரு? எப்படி குற்றவாளி ஆனார்? தங்கத்தை விட விலை உயர்ந்த அந்த சலவை கற்கள் பூமிக்கடியில் இருந்ததே. ஒரு ஓட்ட நாளா இருக்கிற உண்டியல் களையம் பூமிக்கடியில் இருந்த இடத்தை அதை பூமிக்கடியில் இருக்கிற எல்லாம் அரசுக்கு சொந்தம் என்று சொல்கிற அரசு, மதிப்புமிக்க அந்த சலவை கற்கள் அரசுக்கு சொந்தமாகாமல் எப்படி தனியார் முதலாளிக்கு சொந்தமானது? அவனை வெட்டி உடைச்சு ஏத்துறதுக்கு அனுமதி கொடுத்தவன் இவன். யாரிடத்துல பதில் இருக்குது? ஆத்து மணலே ஆறுமுகசாமி படிக்காசு எல்லாம் ஏத்துறாங்க, அல்றாங்க, விக்கிறாங்க. யார் அனுமதி கொடுத்தது? ஐயா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் தெரியாம அள்ளிட்டு போறாங்களா? அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். அணு உலைக்கு எதிராக போராடுறோம். அணு உலையை இந்த ஆளுகிற இந்த 2 ஆட்சியாளர்கள் திமுக அதிமுகவுக்கு தெரியாம இங்க ஒன்னாந்து நட்டு வச்சு போயிட்டானா? நீட்டின ஆய்வு தமிழகத்தினுடைய ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில, இந்தியாவில் வேற எங்குமே மலை இல்ல. எதற்காக தேனி மாவட்டத்தில் வந்து குடையிறான்? ஏன்? இவங்களுக்கு தெரியாம வந்து அவன் வந்து ஓட்டையை போட்டு குடைஞ்சிட்டு போறானா? ஐயா கலைஞருக்கு தெரியாதா? அம்மையார் ஜெயலலிதாவுக்கு தெரியாதா? மீத்தேன் எரிகாற்று தஞ்சை வேளாண்குடி பெருங்குடி மக்கள் அவ்வளவு காலம் போராடினமே, போராடி நமது பெரிய தகப்பன் நம்மாழ்வார் உயிரை விட்டாரு. அதற்கு அனுமதி கொடுத்தது யார்? இந்த திமுக ஆட்சி இல்லையா? துணை முதல்வர் அந்த ஐயா ஸ்டாலின் இல்லையா அதற்கு கையெழுத்து போட்டு கொடுத்தது? இவர்களுக்கு தெரியாம அதெல்லாம் நடந்து விடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒண்ணுதான் தகப்பன் இல்லாத வீடு போல தலைவன் இல்லாத நாடாக இருக்கிறது என்பதை அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ளணும். வெளிநாடுகளில் பேசுற ஐயா பிரதமர் மன்மோகன் நரேந்திர மோடி சொல்றார், இந்தியா முதலீட்டாளர்களின் சொர்க்க பூமி என்று சொல்கிறார். இந்தியாவுக்கு உள்ளே இருக்கிற தலைவர்கள் சொல்கிறார்கள், இந்தியாவில் தமிழ்நாடு தான் முதலீட்டாளர்களுக்கு ஏதுவான பூமி என்று சொல்கிறார். இந்த முதலீட்டாளர்களுக்கு பறிச்சு கொடுக்க போற நிலங்கள் எவ்வளவு? 42,000 ஏக்கர். யாருடைய இடம்? நமது விளைநிலம், நமது விளைநிலங்கள். அதை பறிச்சு கொடுத்துட்டா இந்த நாடு தன்னிடத்தில் வைத்திருந்தாலும் நாளை நான் விவசாயம் செய்யணும்னு நினைச்சா போராடி புரட்சி செய்து திரும்ப பெறலாம். தனியார் முதலாளி, கொரியன் ஜப்பான் முதலாளி கிட்ட போயிட்டா நான் எங்க போராடி அதை திரும்ப பெறுவது? எப்படி என் விளைநிலத்தை நான் மீட்டெடுப்பது? விளைநிலங்கள் இருப்பதே கொஞ்சம், அதை கொடுத்துட்டா தொழிற்சாலை தொடங்குவான். தொழிற்சாலை தொடங்கினா வேலை கொடுப்பான். வேலையும் இந்த நாட்டு இளைஞர்களுக்கு, இந்த தமிழ் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் என்கிற உறுதி இருக்கா? இல்ல. வேலை கிடைச்சா என்ன கிடைக்கும்? காசு, சம்பளம். அதை வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். சாப்பாடு எங்கிருந்து வரும்? அரிசி பருப்பை எந்த தொழிற்சாலை உற்பத்தி செய்யும்? அது நிலத்துல தானே விளையணும். அதை பறிச்சுக்கிட்டா சோத்துக்கு என்ன மண்ணை அதுங்கிறது? இதை நாம சிந்திச்சு பார்க்கணும். இந்த இடத்தில் தான் உங்கள் பிள்ளைகள் ஒரு முடிவெடுத்தோம். அன்பு மக்களே, எந்த தொழிற்சாலையுமே எனக்கு வேணாம். நோக்கியா வேணாம், ஹொண்டாய் வேணாம், ஃபோர்டு வேணாம், எல்லாரும் எடுத்துட்டு போ. நான் வேலைக்கு போறது என்பது அப்படி இங்கிலீஷ் பேசிட்டு டை கட்டி கோட்டு கட்டி பூட்ஸ் போட்டு போறது அல்ல, ஷூ போட்டு போறது அல்ல. என் நிலமும் அதன் வளம் சார்ந்துதான் என்னுடைய தொழிற்சாலை. எனவேதான் முடிவெடுத்தோம் உங்கள் பிள்ளைகள் வேளாண்மை அரசு தொழில், ஆடு மாடு மேய்த்தலும் அரசு பணி என்று முடிவெடுத்தோம்.
ஆடு மாடு மேய்த்தலை அரசாங்க பணியாக மாற்றுவேன் என்று சொன்னதுக்கு சிரிக்கிறான் எல்லாம். ஆடு மாடு மேய்க்க போட்டுவானாம்டா. நீ இங்க ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம் என்று கருதுகிறாய். அரபு நாடுகளில் சுடு மணலில் வெம்புழுதியில் ஒட்டகம் மேய்த்துக் கொண்டிருக்கிறாய். அடிமையாக இன்னொரு தேசத்தில் நீ ஒட்டகம் மேய்ப்பதை விட சொந்த மண்ணில் சுதந்திரமாக ஆடு மாடு மேய்க்கலாம். நீ படிப்பறிவில்லாதவன் செய்வது ஆடு மாடு மேய்ப்பது என்று நினைத்தால் வா என்னோடு டென்மார்க்கு. ஒரு நாடு முழுமைக்கும் மாடுதான் மேய்க்குது. வெறும் ஆடு ஆஸ்திரேலியா, வெறும் காடு நார்வே, வெறும் மீன் ஸ்வீடன். இது எல்லா வளங்களையும் வைத்து நீ திருவோடு ஏந்தி தெருவோடு நிற்கிறாய். காரணம் என்ன? எல்லா வளமும் இருக்கு உன்கிட்ட. ஏன் பிச்சை எடுக்கிற? ஏன் இலவசத்துக்கு கையேந்தி நிற்கிற? காரணம் என்ன? என்றைக்காவது நம்ம சிந்தித்து பார்த்தோமா? நீங்க அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்திச்சு பாருங்க. ஆடு மாடு மேய்த்தல் அரசு பணி எப்படி ஆக்குவாய் சீமான்? அதிகாரம் வந்த உடனே என் அன்பு மக்களே, தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கிற அரசு நிலங்கள் பெரம்போக்கு இடங்கள் எவ்வளவு பட்டியல். அதில் பலாயிரக்கணக்கான மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி அத்தனையும் ஆடு மாடு மேய்க்கிற மேய்ச்சல் நிலங்களாக மாற்றுவேன். சுத்தி இரும்பு வேலி, பலாயிரக்கணக்கான மாடு ஆடுகளை மேய்க்கிறது அரசு பணி. ஒரு ஆடு 20,000 விற்குது. ஒரு ஆட்டை வித்தா ஒருத்தனுக்கு சம்பளம். இந்த ஆடு மாடு மேய்க்கிறதை அவமானம் நினைச்சு நம் செல்வங்களை விட்டுட்டு இவன் இயற்கை விவசாயம் செய்யணுங்கிறான். ஆடு மாடும் இருந்து புழுக்கையும் ஜானியும் போட்டா தானே இயற்கை உரம் கிடைக்கும். அப்புறம் எப்படி இயற்கை விரத்தில் வேளாண்மை செய்வ? எப்படி செய்வ? நீ கள்ளப்படம்னு ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்துல நடிச்சவன் கிருஷ்ணன்னு ஒரு இளைஞன். அவன் மலையாளத்துல நடிகரா இருந்தான், புதுமுக நடிகர். அவங்க அப்பாவும் ஒரு நடிகர். அவன் இங்க முதல் படம் தமிழ்ல வந்து கள்ளப்படம். அன்பு மக்களை நல்லா கவனிக்கணும். கள்ளப்படம். அந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு நாக்கில் புற்று வந்துருது. நாக்கில் புற்று வந்துருச்சு. மருத்துவமனையில் போய் காட்டி மருத்துவர்கிட்ட சொல்லி அந்த புற்றுநோயை அறுவை சிகிச்சையில் நீக்கிறாங்க. ஆனால் 1 மாசத்துக்குள்ள தொண்டைக்குள்ள பரவிடுது. அவனை சோதிச்சு பார்க்குறாங்க எதனால் அவனுக்கு புற்று வந்திருக்கும்னு. அவனுக்கு மது பழக்கம் இல்லை, சிகரெட்டு பழக்கம் இல்லை, தினம் உடற்பயிற்சி செஞ்சு உடல் உறுதியாக ஆரோக்கியமாக இருக்கான். அப்போ எப்படா இந்த புற்று வந்துச்சுன்னா என்னடா செய்வேன்னா, உடல் ஆரோக்கியத்திற்காக நான் பச்சை காய்கறிகளை தினம் திம்பேங்கிறான். பச்சை காய்கறி தின்னதுனாலே நாக்கில் புற்று. அப்படின்னா நீ காய்கறியை விளைய வைக்கல, விஷத்தை விளைய வச்சிருக்காயின்னு அர்த்தம். நீ உரமென்று போட்டது உரமல்ல, விஷம் என்பதை நீ புரிஞ்சுக்க. ஒருத்தன் உனக்கு சான்றா இருக்கான், வாயில புற்றா. ஒவ்வொருத்தனுக்கும் புற்று வருவதற்கு முன்பு நீ விழித்துக்கொள். அதான் நான் சொல்றேன். ஒரு விவசாயி சாகுறான். இதுவரை அன்பு மக்களை கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய பெருநிலத்தில் 2 லட்சம் விவசாய பெருங்குடி மக்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். 2 லட்சம் பேர். ஒரு விவசாயி இன்றைக்கு சாகிறான், செத்து விட்டான், தற்கொலை செய்து விட்டான் என்றால் அது உனக்கு செய்தி. நாளை நீ சோறு இல்லாமல் சாக போகிறாய் என்பதற்கான முன்னறிவிப்பு, எச்சரிக்கை என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. அது ரொம்ப முக்கியம். நீ நினைச்சிருக்கா விவசாயி செத்து போயிட்டான் நம்மடான்னு. நீ இருடி நாளைக்கு சோறு இல்லாம சாக போறாயிடின்னு அவன் சொல்லிட்டு சாகுறான். அதை நீ கவனத்தில் வச்சுக்கணும். எனவேதான் இந்த இயற்கை வேளாண்மைக்கு திரும்பணுங்கிறோம். எங்க அப்பா நம்மாழ்வார் சொல்கிறார், என் மக்களே, ரசாயன உரங்களை வேரில் கொட்டும் போது அந்த வேரை அது கருக்கி விடுகிறது. அதனால தண்ணீர் ஓயாம விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. நீர் தேவை அதிகரிக்குது. ஆட்டுச்சாணம், ஆட்டு புழுக்க, மாட்டுச்சாணங்கிற இயற்கை உரங்களை போட்டால் அது கொஞ்சோண்டு நீர் இருந்தாலும் எடுத்து அப்படி வச்சுக்கிறது, வேர்கிட்ட வச்சுக்கிட்டு குழு குழு குழுன்னு அந்த செடியை வேற வச்சுக்கிறது. அதனால கொஞ்சம் நீர்ல நிறைய விளைய வச்சிட முடியுங்கிறாரு. இந்த இயற்கை உரம் இதுதான் நமது தொன்று தொட்ட பாரம்பரிய வேளாண் முறை. அதை கைவிட்டு ரசாயன உரங்களை விதைத்து நமது மண்ணை மலடாக்கி நச்சாக்கி நிறுத்தி இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகள் அதிகாரத்தை கைப்பற்றணும்னு ஆடு மாடு மேய்க்கிறத அரசு பணியா மாத்தணும்னு சிரிக்கிறான். நான் கேட்டேன், இந்த ஆடு மாட்டுக்கு ஊசி போடுறான வெட்டினியர் டாக்டர், அந்த கால்நடை மருத்துவர், அவன் அரசாங்க பணியாளராக இருக்கலாம். சத்துணவுல சோறு போடுதல் 50 பிள்ளைகளுக்கு ஆயா, அது அரசாங்க பணியாளராக இருக்கலாம். ஆயா சத்துணவு போடுது, அந்த ஆயாவுக்கு சத்துணவை கொடுப்பது யார்? வேளாண்மை செய்யற எங்க ஆத்தாளப்பனும் தான். அப்ப அந்த வேளாண் தொழில் அரசு பணியா இருக்க கூடாதான்னா பதில் பேசல. டாஸ்மார்க் கடையில குவாட்டரையும் ஆஃபையும் உடைச்சு ஊத்தி கொடுக்குறான் பாரு குடிக்க, அவன் கவர்மெண்ட் எம்ப்ளாய். சாராய கடை சாராயத்தை ஊத்தி கொடுப்பவன் அரசாங்க எம்ப்ளாயா இருக்கும் போது ஆடு மாடு மேய்க்கிற என் அண்ணனும் தம்பியும் ஆத்தாலும் அப்பனும் அரசாங்க பணியாளர் இருக்க முடியாதா? இருக்க முடியாதா? எப்படி இருக்கு பாரு. நீ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என் அன்பு மக்களே,
உங்கள் மகன் சாதித்து காட்டித்தான் சாவேன். இந்த உலகம், இந்திய பெருநிலம் ஒரு நாள் தன் சோத்துக்காக, உணவு தேவைக்காக உங்கள் பிள்ளைகள் காலில் விழுந்து கெஞ்சும். என் மண்ணின் வளத்தையும் மக்களின் நலத்தையும் நான் பாதுகாத்து வைப்பேன். நிலம் வளம் சார்ந்த தொழில், 1000 ஏக்கரில் தக்காளி, அதை பதனிடுவதற்கான தொழிற்சாலை, பல ஆயிரம் பேருக்கு வேலை. தக்காளி ஊறுகாய், தக்காளி பழக்கூழ் தயாரிக்கிற வேலை. அங்கே மாடு வளர்த்தல், மாட்டு சாணம், ஆட்டு சாணத்தை எடுத்துக்கொண்டு அங்க உர தொழிற்சாலை, இயற்கை உரம் தயாரிக்கிற தொழிற்சாலை, பல ஆயிரம் பேருக்கு வேலை. மாடு பால் கறந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி, பல மாநிலங்களுக்கு ஏற்றுமதி. பாலிலிருந்து நெய், மோர், தயிர், வெண்ணெய், கட்டி, பால்கோவா எல்லாம் தயாரிக்கிற தொழிற்சாலை, பல லட்சம் பேருக்கு வேலை. உனக்கு என்ன, அரை காசுனாலும் அரசாங்க காசா இருக்கணும், கால் காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும். அதானே இந்த கவர்மெண்ட் காசு. போ 100 நாள் வேலை திட்டம் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். அயோக்கிய பைய ஓட்டுக்காக 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் வேலை, மீதி இருக்கிற நாள்லாம் என்ன சோத்துக்கு மண்ணையாதிங்கிறது? அப்புறம் 100 நாள் வேலை, எவ்வளவு சம்பளம்? 100 ரூபா. 100 ரூபாய்க்கு என்ன ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு வந்துருவியா? 100 ரூபாயில 40 ரூபாய்க்கு கமிஷன் காவாலி பையில திருடிக்கிறாங்க. 60 ரூபாய் கையில் கொடுப்பான். அந்த 60 ரூபாய்க்கு என்ன வேலை? ஒரு வேலை இல்லை. போய் ஆலமரம், அரச மரம், புளிய மரத்துகளில் உட்காந்துட்டு ஒரு கூடைக்குள்ள சோறை கொண்டு கூட்டி, சீப்பு, புட்டாமா, டவுல் டப்பா, பவுடர் டப்பாலாம் எடுத்துட்டு போயிட்டு, பல்லாங்குழி எடுத்துட்டு போயிட்டு விளையாடிட்டு சத்து நேரம் தூங்கிட்டு தலையை பின்னிட்டு பவுடர் அடிச்சு திருப்பி வந்துடும். உழைப்பை உற்பத்தியில் செலுத்தாமல் ஒரு தேசம் எப்படி வளரும்? எப்படி வளரும்? அப்படி என்ன செஞ்சிருக்கணும்? நீ போய் நிலங்கள்ல வேலை செய்யுங்க, அவர்கள் கொடுக்கிற ஊதியத்திற்கு மேல நான் 100 ரூபாய் கூடுதலா தர்றேன். அப்படி சொல்லியிருந்தா ஒரு நாட்டில் உற்பத்தி பெருகும், நாடு வளரும். ஒரு வேலையும் செய்யத, உட்கார்ந்தே இரு, உனக்கு சோறு போடுறேன், உனக்கு 60 ரூபா, வீட்டுக்கு போ, அரிசி இலவசமா தரேன். அது தின்னுடுச்சா எத்தனை நாளைக்கு இலவச அரிசி கொடுப்ப? எத்தனை நாளைக்கு கொடுப்ப? இப்பவே 2,40,000 கோடி கடன்ங்கிறாங்க தமிழ்நாடு அரசுக்கு. நான் ஒரே நாள்ல 2,40,000 கோடியும் கட்டிடுவேன். முதலமைச்சரான உடனே 2 நாள் 3 நாள் 2,40,000 கோடியும் கட்டுவேன். பெரிய சிரமம்லாம் இல்ல. கருணாநிதி வீட்டுல, ஜெயலலிதா வீட்டுல இருக்கிற காசை எடுத்து 2,40,000 கோடி இந்தியா பட்ட கடனையே கட்டிடலாம். எவ்வளவு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. தேர்தல் வரும்போது பாருங்க, ஊழல், ஜெயா டிவி, ஸ்டாலினுக்கு இவ்வளவு சொத்து, அழகிரிக்கு இவ்வளவு சொத்து, கலைஞர் தயாளம்மா பேர்ல சொத்து, இந்த பட்டியலெல்லாம் அம்மா வச்சிருக்காங்க. அம்மாவுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு? ஐயா வச்சிருக்காரு. 2 பட்டியலை நம்ம எடுத்து வேலையை பார்க்க வேண்டியது. பெரிய சிரமம் எல்லாம் இல்ல. ஆத்து மணல அள்ளி கோடி கோடியா சேர்த்து வைக்கிறான யாருக்கு? நமக்கு தான். பல வெளிநாடுகள்ல பெரிய பெரிய நட்சத்திர விடுதிகள்லாம் கட்டி சேமிச்சு வச்சிருக்கான யாருக்கு? நமக்கு தான். என் தம்பியெல்லாம் அண்ணே பயங்கரமா கொள்ளையடிக்கிறான, விடுறா அண்ணே, லாட்டரி வித்து நம்மளால விற்க முடியுமா? சம்பாரிச்சு வைக்கட்டும். யாருக்காக? என் மக்களுக்காக. ஒரே அறிவிப்பு தொலைக்காட்சியில, என் அன்பு மக்களே, இந்த தொழிலதிபர் இத்தனை லட்சம் கோடி வச்சிருக்கிறார், அதை அவர்கிட்ட விட்டுறதா இல்லை எடுக்கிறதான்னு? தயவு செய்து எடும்பா. மக்களுக்கு முன்னாடியே தொலைக்காட்சியில் நேரல எவ்வளோ வச்சிருக்கீங்க என்ற ஒன்றுமே இல்லைங்களே ஐயா, இதை படித்து பாருங்க, உங்கள் சொத்து பட்டியல் இவ்வளவு உண்மை தானே? ஆமாம். இதில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு உங்கள் குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்? 50 பேர். ஒவ்வொருத்தருக்கும் 100 ஆயுள், 100 ஆண்டுகள் வாழ்க்கை போட்டுறோம். ஒரு ஆண்டுக்கு 10 கோடி செலவுக்கு, ஒரு ஆண்டுக்கு 10 கோடி. உங்கள் குடும்பம் மொத்த உறுப்பினருக்கு 100 ஆண்டுகளுக்கு வாழ்வதற்கான தேவை எடுத்துக்க. மீதி நீயா கொடுத்தா வெளியில் இருப்ப, நானா எடுத்தா உள்ள இருப்ப. இப்ப இப்ப என்ன செய்யலாம் சொல்லு? நானே கொடுத்துறேன், கொடு. வச்சுக்கிட்டு சரியா சாலையை போடுப்பா, ரோடெல்லாம் போட்டு விடுப்பா, பள்ளிக்கூடம் கட்டுப்பா, படிக்க வைப்பா. தாய்மொழி செத்து போச்சு, தமிழ் செத்து போச்சு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்கிறான் எமது பாட்டு. பொங்கு தமிழர்க்கோர் இன்னல் விளைந்தால் சங்காரம் நிஜம் என சங்கே முழங்கு. திங்களோடும் செல்லும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய், முழங்கு சங்கே முழங்கு. சிங்களஞ்சேர் தென்னாட்டு மக்கள் தீராதி தீரர் என்று ஊதுவது சங்கே.
என்று பாடுறார். வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம், செங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்று பாடுறார். தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்கிறான். தமிழ் எனது மொழி இல்லடா, என் உயிர் என்கிறான். அந்த என் உயிர் தமிழ் செத்து போனது. இந்த தமிழ் ஆட்சி மொழி, அதிகார மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, வழிபாட்டு மொழி, வழக்காட்டு மொழி என்ற அத்தனை நிலையிலும் எமது தாய்மொழி அரியணையில் ஏற்றுவதற்கு உங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு வாக்குத்தாருங்களே அன்பு மக்களே. அதான் உங்கள் பிள்ளைகள் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம் சிறுக சிறுக சிதைந்து சிதைந்து அழிந்து அழிந்து கடைசி நிலையில் நிற்கிறது. ஏறக்குறைய அழிவில் விளிம்பில் நிற்கிற தமிழ் தேசிய மக்கள் கடைசி உயிர் துளியில் புத்தெழுச்சி பெற்று உயிர் தழுகிற ஒரு பெரும் முயற்சி தான், ஒரு பெரும் புயற்சிதான், புரட்சிதான் உங்கள் பிள்ளைகள் முன்னெடுக்கிற இந்த நாம் தமிழர் கட்சி, அதன் ஆட்சி. சின்ன பயலுக விளையாட்டா செய்யறேன்னு நினைக்காதீங்க. அப்படித்தான் எங்க அண்ணன் பிரபாகரன் 22 வயசுல இயக்கம் தொடங்குற போது எல்லாரும் நினைச்சான் இந்த பய அப்படின்னு. கடைசியா அன்னைக்கு உலகம் பிரபாகரன் பேரை சொன்னாலே நடுங்குது, படம் வைக்கவே பயப்படுறான். விளையாட்டு பிள்ளைங்க ஆர்வ கோளாறுல அரசியல் செய்ய வந்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ஆளுக தான் சின்ன ஆளுக, காயங்களும் கனவும் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. நீண்ட காலமா அடிபட்டு அடிபட்டு மிதிபட்டு மிதிபட்டு நம்பி நம்பி ஏமாந்து ஏமாந்து வெந்து வெந்து நொந்து நொந்து செத்து போன பெற்றோர்களின் பிள்ளைகள் இனி வேற வழியே இல்லை என்கிற போது சாவது என்றாகிவிட்டது. அது தன் இனத்திற்காக தன் மக்களுக்காக போராடி சாவது என்று வந்து நிற்கிறோம். அதுதான் நாங்கள் ஏற்றுக்கொண்ட தத்துவம். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது நமது இனமாக இருக்கட்டும், சாவது நாமாக இருந்தாலும் வாழ்வது நமது இனமாக இருக்கட்டும். இந்த கனவுதான் உங்கள் பிள்ளைகளின் கனவு. அதிகாரம் மிக வலிமையானது. எமது அதிகாரம் எம் மக்களுக்கானது. எமது அதிகாரம் எம் மக்களுக்கானது. எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படல் பாடல் போல, என் அன்பு மக்களே, சிந்தும் ஏழை சிரிக்கும் ஏழை முகம் பார்க்கலாம், சிந்தும் கண்ணீர் தன்னை மாற்றலாம், நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே என்ற அந்த பெருமகனின் பாடல் வரிகளுக்கு ஏற்ப ஒரு புரட்சி விதையை இந்த நிலத்திலே தூவி ஒரு புரட்சிகரமான மாற்று அரசியலை கட்டி எழுப்புகிறோம். பணம் பதவி புகழ் போதை எதற்கும் அடிமையாகாமல் எனது மண்ணுக்கும் மக்களுக்குமாக இறுதி வரை உறுதியாக நின்று உழைக்கிற ஒரு பெரும் புரட்சி போராட்டம். எனவேதான் இந்த தேர்தல் திமுக அதிமுக மற்ற கட்சிகளுக்கு வழக்கம் போல ஒரு தேர்தல். உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு போர், புரட்சி. அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக என் அன்னை தமிழ் நிலத்தை ஆண்டு அழித்து அதிகாரத்தை செலுத்தி சுரண்டி கொளுத்து ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை என்று ஒரு காடு போல மாற்றி நிறுத்தி இருக்கிற இந்த திராவிட ஆட்சியாளர்களை தூக்கி எறிகிற ஒரு புரட்சி, ஒரு போர். பெருத்து கொளுத்து நிற்கிற 2 பெரும் திராவிட பூதங்கள் திமுக அதிமுக. சிறிய பிள்ளைகள் நாங்கள். தேம்பாவணியில் வந்த அந்த கோலியாத்து தாவீது கதையை என் தலைவன் பிரபாகரன் சிங்கள பேரினவாத அந்த இராணுவ பூதத்திற்கு அடிக்கடி ஒப்பிட்டு பேசுவார். இவ்வளவு பெரிய வலிமை மிக்க இராணுவத்தை, சிங்கள இராணுவத்தை சிறுவன் பிரபாகரன் அடித்து வீழ்த்தி விடுவானா? இந்த விடுதலை புலிகள் சிறிய எண்ணிக்கையில் இருப்பவர்கள் வீழ்த்தி விடுவார்களா என்று ஏளனம் பேசும்போது சொன்னார், கோலியாத் என்கிற பெரிய பூதத்தை தாவீது என்கிற சிறிய சிறுவன் காட்டு வருந்து ஒண்டிவெளியில் ஒரு களிமண் உருண்டையை உருட்டி ஒரே அடியில் நெத்தி பொட்டில் அடிச்சு சாய்த்தான் என்று. எந்த நம்பிக்கை, எந்த திமிரில் இந்த பிள்ளைகள் நிற்கிறார்கள்? எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் நிற்கிறோம். காசு கொடுத்தா தானே பணம் ஓட்டு போடுதுங்கிறான், சனம் ஓட்டு போடுங்கிறான். அது கொஞ்சம் பேர். நான் என் மக்களை குறை சொல்ல மாட்டேன். வறுமைக்கு உரிமையை விற்கிற ஏழ்மை நிலையில் எனது மக்களை வைத்தவன் எவனோ அவன் தான் அயோக்கியன். எனது மக்களின் மீது பிழை இல்லை. அரசே 100 ரூபாய் 100 நாள் வேலை திட்டத்துக்கு 100 ரூபாய் கொடுக்குது, அல்லது 60 சம்பளம். ஆனால் ஒரு ஓட்டுக்கு 1000 2000. ஒரு வீட்டில் 5 ஓட்டு 10,000 ரூபாயை மொத்தமாக கையில் கொடுத்தால் பாவப்பட்ட எனது மக்கள் கையெந்தத்தான் செய்யும். ஆனால் ஏன் அம்மா அவனுக்கு ஓட்டு போட்டாய்? கை நீட்டி காசு வாங்கிட்டேன்டா மகனே, உனக்கே போடுறேன்னு வார்த்தை கொடுத்துட்டேன்னு.
வறுமையில் இருந்தாலும் கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற நினைக்கிற எனது தாய்மார்கள், எனது பெற்றோர்கள். ஆனால் எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் எமது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி ஒன்றையாவது நிறைவேற்றியிருந்தால் எமது மக்கள் இப்படி கையேந்திர நிலைக்கு வந்திருப்பார்களா என்பதை அறிவில் சிறந்த எனது இனத்தின் பிள்ளைகள் சிந்தித்து பார்க்க. எவ்வளவு பெருமை மிக்க இனம்! நீ யார்? நீ யார்? நீ தமிழன். தமிழன் என்றவன் யார்? உலகத்தின் தலை சிறந்தவன். தமிழன் பெருமைக்குரியவன். தமிழ் பெருங்குடியில் அவன் பிறந்ததாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் என்று நமது புரட்சி பாவலன் பாரதிதாசன் பாடுறான். தமிழன்னாவே அவன் பெருமைக்குரியவன்டா. ஏன்? அவன் தமிழ் பெருங்குடியில் பிறந்துட்டான்டா, அதனாலேயே அவன் பெருமைக்குரியவன். ஏன் நீ பெருமைக்குரியவன்? ஏன்? எது ஒன்றையும் சந்தேகிக்காதேன்னா பைபிள்ல சொல்றான். என்னை அப்படியே விசுவசிங்கிறான். பகவத்கீதை அதே தான் சொல்லுது, குர்ஆன் அதே தான் சொல்லுது. எங்களை அப்படியே நம்ம அப்படியே விசுவாசி, எதையும் சந்தேகிக்காதேங்குது. ஒரு வேதம் சொல்லுது, உலகத்தில் ஒரே ஒரு வேதம் சொல்லுது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று எனது வேதம் சொல்லுது. நான் உலகத்தின் தலை சிறந்த வேதத்திற்கு சொந்தக்காரன். வா, உலகத்தின் எல்லா வேத அந்த மறைகளையும் கொண்டு வா, என்னோடு மோது, ஒவ்வொன்றாக படி. நானும் எனது வள்ளுவ பெருமகனார் எமக்கு தந்தரளிய மறையிலிருந்து படிக்கிறேன். என்னை தாண்டி ஒரு வேதத்தை, ஒரு மனித வாழ்க்கைக்கான நன்னறியை சொல்லிட்டா நான் தீக்குளிச்சு செத்து அந்த திருக்குறளை எரிச்சிட்டு போறேன். பாதிட்டு பார், பெருமைக்குரியவன் நான். உலகத்தின் தலை சிறந்த இனத்தின் மகன். என்னை போல் பெருமைக்குரியவன் எவன் உண்டு? ஓடுகிற நீரை எல்லாம் பார்த்து பயந்துகிட்டு இருந்தான். இந்த நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் என்ற அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே உலகத்திற்கு உணர்த்தியவன் எனது பாட்டன் கரிகால் பெருவளத்தான். செங்கலும் சாந்தும் சுண்ணம்பும் சிமெண்டும் இல்லாத காலத்திலே, கிரேன் ஓங்கி எல்லாம் இல்லாத காலத்திலே வானத்தை உரசுகிற உயரத்திற்கு பெருவுடையார் கோயிலை கட்டி எழுப்பிய பெரும்பாட்டன் அருண்மொழி சோழனின் அருமை பேரன்கள் நாங்கள். எங்களை போல் பெருமை கொண்டவன் எவன் உண்டு? அதோவா நாளைக்கென்று அந்த புறா எதையும் சேமிப்பதில்லை என்கிறார் பைபிள் சொல்லுது. எது கொண்டு வந்தாய் கொண்டு செல்ல பகவத்கீதை சொல்லுது. இதையெல்லாம் வேதம் என்று நாங்கள் பின்பற்றுகிறோம். ஆனால் எனது பாட்டன் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை என்று இவர்களுக்கு முன்பு பிறந்த எனது பாட்டன் போதிக்கிறான். எங்கள் அப்பத்தா அவை பெருமாட்டி ஆரம் செய்ய விரும்பு என்று 2 வார்த்தையில் முடிக்கிறார். இதை தாண்டி தத்துவம் உண்டா? வீரமா, அறிவா, ஆற்றலா, கருணையா, கொடையா என்னை மிஞ்சி உலகத்தில் எவன் உண்டு? எவன்? உலகம் உருண்டை என்று கலிலியோ கண்டுபிடித்தான் என்கிறார்கள். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்து முளையதலை எனது பாட்டன் வள்ளுவ பெருமகனார் பாடுகிறான். கலிலியோ பிறக்கவே இல்லை, அவங்க ஆத்தாவே பிறக்கல. யார் சொன்னது? உணவே மருந்து என்கிறான், பசித்த உடனே சாப்பிடுங்கிறான். இந்த நூற்றாண்டில் அறிஞர்களும் மருத்துவர்களும் ஆய்வு செய்து சொல்கிறார்கள், அறிக்கை சமர்ப்பிக்கிறார்கள், பசித்த பிறகு சாப்பிடுங்க, உணவுதான் மருந்துன்னு. எங்கள் பாட்டன் பாடுகிறான் வள்ளுவ பெருமகன், மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் என்று பாடிட்டு போறான். நான் சொல்ல வேண்டியதில்லை. 2010 மே 18 நாம் தமிழர்னு கட்சி ஆரம்பிச்சோம். 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. எத்தனையோ அரசியல் கட்சியில் வந்திருக்கு. ஏதாவது ஒரு கட்சி திராவிடம்னு ஆரம்பிக்கப்பட்டிருக்கான்னு பாரு. எல்லாம் தமிழர் விடுதலை, தமிழர் முன்னணி, தமிழர் முன்னேற்றம், தமிழர் பின்னேற்றம் அப்படி வருதே ஒழிய அவனுக்கு தெரியுது திராவிடம்னா நீ செல்லுபடி ஆகாதுன்னு. அது முடிஞ்சிருச்சு, அது முடிஞ்சிருச்சு. இனி தமிழ் தேசிய மக்களின் காலம், பிரபாகரனின் பிள்ளைகளின் யுகம். இது ஒருவனாலும் தடுக்க முடியாது. அறிவார்ந்த மக்கள், வலிமையற்ற எளிய மக்கள், உங்கள் பிள்ளைகளினுடைய வாரிசுகள் இந்த மண்ணை தங்கள் உயிருக்கு மேலாக நேசித்து நிற்கிறோம். எங்களுக்கு வலிமை தர உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தாருங்கள். தங்கள் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். தங்கத்தை தவிட்டுக்கு விற்பது கேவலம் என்கிறார் பேரறிஞர் அண்ணா. எனவே தங்கத்தை விட மதிப்புமிக்க உங்கள் வாக்குகளை மதிப்பற்று வலிமையற்று இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு தந்து வலிமை மிக்க அரசியல் சக்தியாக மாற்றுங்கள். என் அன்பான மக்களே, சுதந்திரம் என்ற சொல் மகத்தானது.
ஒவ்வொரு மனிதனுக்கும் அது உயிர் போன்றது. ஃபெடல் காஸ்ட்ரோ என்கிற அந்த கியூப விடுதலை புரட்சியாளனுக்குடைய அவனுடைய மூத்தவனாக அவனுக்கு உந்து சக்தியாக இருந்த ஹோசே மார்த்தி என்கிற அந்த பெருமகன் சொல்லுகிறான், சுதந்திரம் என்றால் என்ன என்றே தெரியாதவனுக்கும் சுதந்திரம் தேவைப்படுகிறது என்கிறார். என் அன்பு மக்களே, பறவைக்கு இறக்கை போல, மனித உடலுக்கு எலும்பு போல, சக்கரத்திற்கு அச்சாணி போல ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரம் அவசியம் என்கிறார். அந்த சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை. அதை அடைவதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ் தேசிய மக்கள், என் சுதந்திரத்திற்காக நான் போராடுகிறேன். உங்கள் உரிமைக்காக, உங்கள் விடுதலைக்காக நீங்கள் நில்லுங்கள். எனக்கான மூச்சுக்காற்றை நான் சுவாசிப்பது போல, உங்களுக்கான மூச்சுக்காற்றை நீங்கள் சுவாசிப்பது போல, நமக்கான உரிமையை, விடுதலையை நாமே போராடி பெறுவது என்ற உறுதியான லட்சியத்தோடு களத்திலே நிற்போம். வருகிற தேர்தல் நம் இனத்திற்கான தேர்தல் என்ற எண்ணத்தோடு நாம் இந்த தேர்தலை அணுக வேண்டும். இது நமக்கு போர்க்களம், ஒரு புரட்சி. இந்த திராவிட ஆட்சியாளர்களை தூக்கி எறிய, தூய ஆட்சி முறையை மலரச் செய்ய ஒரு மகத்தான வாய்ப்பு. 2016 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. இந்த நிலத்தில் யாரை உங்கள் பிள்ளை, எங்களுக்கு சின்னம் தெரியவில்லை, எங்கள் எண்ணங்களை உங்களிடத்திலே அதனால் தான் விதைக்கிறோம். என் அன்பு மக்களே, எங்கள் எண்ணத்தை புரிந்து கொண்டு எந்த சின்னம் எங்களுக்கு தருகிறார்களோ அந்த சின்னத்தை தேடி வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை மலரும் நாம் தமிழர் ஆட்சி அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.